இன்றைக்கி நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா கம கமன்னு ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். பிரியாணி மசாலான்னு சொன்னாவே நல்ல வாசனையாக அப்படி இருக்கும். இது வந்து பாய் வீட்டு பிரியாணி மசாலா. இது வந்து நம்ம பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, புலாவ் இதுக்கெலாம் நம்ம வந்து இந்த பாய் வீட்டு பிரியாணி மசாலா போட்டு செய்யும் போது வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம பிரியாணி மசாலா வந்து 1/2 கிலோ அரிசிக்கு 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். ஆனால் இந்த பாய் வீட்டு பிரியாணி மசாலா வந்து நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் செய்யும் போது வாசனை எப்பயும் செய்கிற பிரியாணியை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்ல வாசனையாக நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்மள்ட்ட வந்து கரம் மசாலா, பாய் வீட்டு கறி மசாலா, அப்புறம் வந்து திண்டுக்கல் பிரியாணி மசாலா, இது எல்லாமே இருக்குது. எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ வாசனையாக இருக்கும். பாருங்கள் அந்த இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாய் வீட்டு பிரியாணி மசாலா நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது. நாங்கள் வாரம் இந்த பிரியாணி மசாலா நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இதில் போட்டிருக்கிற கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நம்ம வந்து கொல்லிமலையில் இருந்தால் நம்ம வந்து அங்கே இருந்த எஸ்டேட்லேருந்து நம்ம வாங்குகிறோம். அதனால் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பிரியாணி மசாலாலாம் நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது. நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.